உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், சேனைகளின் கர்த்தர். என்ன ஒரு அற்புதமான ஒரு கால சூழ்நிலையிலே நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை எண்ணி ஆண்டவரை நீங்கள் துதிக்கும்படி உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த ஆண்டு துவங்கி 6 மாதத்தை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். எத்தனை பெரிய ஒரு ஆச்சரியம்! இந்த ஆண்டில் நம்மோடு கூட இந்த ஆண்டை துவங்கின அநேகர் நம்மிடத்தில் இல்லை இந்த 6 மாதத்துக்குள்ளாக. ஆனால் 7வது மாதத்தில் நன்றி சொல்லும்படி நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்றால், ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்த பெரிய விசேஷங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த பெரிய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம். நீங்கள் எதெல்லாம் பெரிய நன்மைகள், பெரிய ஆசீர்வாதங்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அது அல்ல பெரிய ஆசீர்வாதம், பெரிய நன்மை. நீங்கள் ஜீவனோடு நல்லா அமர்ந்து ஆராதிக்கிறீங்க பாருங்கள், நீங்கள் நடந்து வரீங்க பாருங்கள், நீங்கள் நல்லா கை தட்டுறீங்க பாருங்கள், நீங்கள் நல்லா பாடுறீங்க பாருங்கள், இங்கிருந்து பேசும் பொழுது உணர்வுள்ள இருதயத்தோடு கேட்குறீங்க பாருங்கள். இதுதான் பெரிய ஆசீர்வாதம், பெரிய நன்மை. அல்லேலூயா. இன்றைக்கும் மருத்துவமனைக்கு நீங்கள் சென்று பார்த்தீர்கள் என்றால், பல கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தர் அறியாத பிள்ளைகள் அந்த மரண படுக்கையிலே படுத்து போராடி கொண்டு, ஐயோ என் திருச்சபைக்கு இன்று காலை வாக்குதத்த ஆராதனை நடக்குமே, நான் சென்றிருந்தால் திருவிருந்து எடுத்திருப்பேனே, ஐயோ நான் திருச்சபைக்கு போயிருப்பேனே, இன்றைக்கு நான் மருத்துவமனையில் படுத்து கொண்டிருக்கேன் என்கிற எண்ணங்களோடு பல மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உங்களையும் என்னையும் கர்த்தர் சுகமாய் நடத்தியிருக்கிறார். அல்லேலூயா. 6 மாதங்கள் ரொம்ப அற்புதமாய் நடத்தி ஜீவன் உள்ளவர்களாய் நீங்கள் என்னை பார்க்கிறீர்கள், நான் உங்களை பார்க்கிறேன். நீங்கள் சிரிக்கிறீங்க, நான் சிரிக்கிறேன். நீங்கள் துக்கப்படும் போது நான் துக்கப்படுறேன். கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு நல்ல பாண்டிங் நம்முடைய சபைக்கு கொடுத்திருக்கிறார். உங்கள் மேல் கர்த்தர் நோக்கமாக இருக்கிறபடியால் தான் 6 மாதங்கள் அற்புதமாய் நடத்திருக்கிறார். கடந்த 1 வாரங்களாய் நான் அநேக காரியங்களை கேள்விப்படுகிறேன். வாகனத்தில் போன அநேகர் விபத்துக்குள்ளாகி மரித்து போனார்கள். எங்களுக்கு தெரிந்த ஒரு 3-4 பேர் அப்படியாக மரணத்தை சந்தித்திருக்கிறார்கள். நீங்கள் யோசித்து பாருங்கள், இந்த 6 மாத காலம் எத்தனை இடங்களுக்கு நாம் பிரயாணப்பட்டிருப்போம். நேரமாகிவிட்டது என்று சொல்லி வேகமாய் ஓடி போய் பேருந்தில் ஏறியிருப்போம், வேகமாய் ஓடி போய் ட்ரெயினில் ஏறியிருப்போம், பைக்கில் போகும்போது வேகமாக போயிருப்போம். ஆனால் எந்த இடத்திலும் நீங்களும் நானும் இடறி போகாதபடிக்கு கண்மணி போல கர்த்தர் தம்முடைய கரத்தில் வைத்து பாதுகாத்தார். அல்லேலூயா. நம்முடைய வீட்டில் இருக்கிற ஐயாமார்கள் நேரமாச்சேன்னு சொல்லி பைக்கில் வேகமாக போயிருப்பாங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கும், உங்களுடைய கணவர்களுக்கும், உங்களுடைய குடும்பத்திற்கும், நம்முடைய பிள்ளைகள் படிப்பதற்காக போகிறார்கள், வேலைக்காக போகிறார்கள். எல்லோரையும் கர்த்தர் 6 மாதம் அற்புதமாய் பாதுகாத்திருக்கிறார். இந்த 7வது மாதத்திலும் உங்களை அப்படிப்பட்ட நிறைவுக்குள்ளாக கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. 7 என்று சொல்லும் பொழுது நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள், அதனுடைய அர்த்தம் ஒரு பரிபூர்ணம் என்று சொல்லி. இந்த 7வது பரிபூர்ணமான ஒரு மாதத்திலே கர்த்தர் நம்மோடு பேசுகிற காரியம், ஆண்டவர் இது ஒரு வித்தியாசமான வாக்குத்தத்தமாக இருக்கலாம், ஆனால் அதுதான் வாக்குத்தத்தம். கர்த்தர் கட்டும் வீடு என்கிறதான ஒரு வார்த்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். கர்த்தர் கட்டுகிற வீடு. வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 127ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அது கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவாராகில். ஆமாம், இந்த வார்த்தையை சங்கீதமாய் பாடியது சாலமோன் என்று சொல்லுகிறதான ஞானி. அவர் மிகப்பெரிய ஞானி. தன்னுடைய வாழ்வில் எல்லாவற்றையும் அனுபவித்து பல மனைவிகள், பல பிள்ளைகள், நிறைய குடும்பம் அவருக்கு, பெரிய ஃபேமிலி அவர் சொல்லுகிறார், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுவர்களின் பிரயாசம் விருதா. வீடு கட்டப்படும் என்பது சாதாரணமாக ஒரு சிமெண்ட்டோ கல்லோ மண்ணோ கொளுறு வச்சு கட்டுற ஒரு வீட்டை குறித்து கர்த்தர் பேசவில்லை. கர்த்தரால் கட்டப்படுகிற வீடு என்பது அவரால் அஸ்திபாரம் படுத்தப்பட்டதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அந்த குடும்பத்தின் தலைவராக இருக்க வேண்டும். சாலமோன் ராஜா தன்னுடைய வாழ்வில் உணர்ந்து சொல்லுகிற ஒரு காரியம், இந்த உலகத்திற்குரிய எல்லா காரியங்களையும் ஆண்டு அனுபவித்த, எல்லாவற்றையும்
என் வாழ்க்கையில் பெற்று அனுபவித்து அவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தின் கீழே, வானத்தின் கீழும் பூமிக்கு கீழும் எல்லாம் மாயை என்று பிரசங்கிக்கு அவர் சொல்லும் பொழுது இல்லை, அந்த சாலமோன் ராஜாவுடைய வாழ்வில் எல்லாவற்றையும் அனுபவித்து அவர் சொல்லுகிறார், கர்த்தர் தான் வீட்டை கட்டணும், நம்ம கட்டுறது அல்ல. நம்மளுக்கு நிறைய பிரயாசம். வீடு கட்டுறதுன்றது ஒரு பெரிய கனவு. எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட கனவு இருக்குது? வீடு கட்டினங்க, அது நீங்கள் பெரிய கனவுங்க, அந்த வீடு மாதிரி கட்டினங்க. இல்லை, உங்களுக்கு அதுக்கு மேலே ஒரு நல்ல வீடு கொடுப்பார். சோத்திரம், அல்லேலூயா. இல்லை, நான் ரொம்ப வருஷமாக ஒரு புறா கூண்டு மாதிரி சின்ன வீட்டில் அடங்கியிருக்கிறோம், எப்போ எங்கள் வீடு கட்ட போகிறோம்? இது உங்களுடைய கனவு. வீடு கட்டணுன்றது ஒரு பெரிய கனவு. இந்த கனவு எப்பொழுது நிறைவாகும்? ஒரு சாதாரணமான விஷயத்தை நம்மளால் செய்ய முடியலையே, எப்படி இந்த கனவு நினைவாகும்? இன்றைக்கு அப்படிப்பட்ட பெரிய மாட மாளிகைகளை கட்டி, இல்லை 2 BHK 4 BHK அப்படின்னு சொல்லிட்டு 4 பெட்ரூம் 5 பெட்ரூம் வச்சு வீடெல்லாம் கட்டிட்டு அதில் ஆளுங்க இல்லாமல் காலியாக இருக்கிற வீடுங்க எனக்கு தெரியும். நம்ம வீட்டில் பெட்ரூமே கிடையாது, கிச்சனும் அதுதான், பெட்ரூமும் அதுதான், பாத்ரூமும் அதுதான், ஒரே அறை தாங்க இருக்குது. ஆனால் அந்த இடத்துல தான் கர்த்தர் கட்டின குடும்பமாக இருக்க முடியும். அல்லேலூயா. பெரிய வீடு கட்டுகிறதை பற்றி கர்த்தர் இங்கே பேசலை. பெரிய வீடு கட்டுகிறதை பற்றி சாலமோன் இங்கே பேசலை. வீடு எவ்வளவு பெரியதாக வேணால் இருக்கலாம், ஆனால் அதுக்குள்ள மன நிறைவு இருக்குதா, அதுக்குள்ள சமாதானம் இருக்குதா, அந்த வீடு கர்த்தரால் கட்டப்பட்டிருக்கிறதா என்பது தான் முக்கியம். அல்லேலூயா. பெரிய வீடு கட்ட வேண்டும் என்கிற ஒரு ஆவல், ஆசை, எதிர்பார்ப்பு எல்லோருக்கும் உண்டு. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட வாசஸ்தலங்களை, அப்படிப்பட்ட இல்லங்களை உங்களுக்கு கொடுப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. உங்களுக்கு அப்படிப்பட்ட வீடு வாசலை கர்த்தர் உண்டு பண்ணுவார். ஆனால் அப்படி கட்டப்பட்டாலும் கூட நீங்கள் சாதாரணமாக எளிமையாய் ஒரு குடிசைக்குள்ளாய் இருக்கிற அந்த வாழ்க்கையில் இருந்த அந்த 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 பாண்டிங், அந்த வந்து பற்றி கொள்ளுதல், அந்த ஒரு ஐக்கியம் சின்ன வீடாக இருக்கும்போது எவ்வளோ அன்பாக இருப்போம் தெரியுமா? ஒருத்தர் பார்ப்போம், ஒருத்தர் பேசுவோம், நல்லா சாப்பிடுவோம், சந்தோஷமாக இருப்போம், கிடைச்சதை சாப்பிடுவோம். யாராவது வீட்டுக்கு வந்துடுவாங்கன்ற பயம் இருக்காது. நாய் வளர்க்கணுன்ற அவசியம் இல்லை, பூனை வளர்க்கணுன்ற அவசியம் இல்லை. அந்த வீட்டுக்குள்ளே யாரும் வர முடியாது, போக முடியாது. அந்த வீடை பற்றி கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக ஜெபம் பண்ணுவோம். இன்றைக்கி கர்த்தர் வீட்டை கட்டி கொடுத்துருக்கிறாரு. அந்த வீட்டுக்குள்ளே என்னால் சமாதானமாக இருக்க முடியுதா? அந்த வீட்டுக்குள்ளே சண்டை இல்லாமல் இருக்குதா? அந்த வீட்டுக்குள்ளே நிம்மதியோடு கூட இருக்கிறோமா? அந்த வீட்டில் கணவன் மனைவி ஐக்கியப்பட்டிருக்கிறோமா? பிள்ளைகள் பெற்றோர் நல்லா கனம் பண்ணி கொண்டிருக்கிறோமா? சின்ன வீட்டுக்குள்ள இருந்த அந்த மகிமை, சின்ன வீட்டுக்குள்ள இருந்த அந்த அபிஷேகம், அந்த ஒற்றுமை, அந்த அன்பு ஏன் இந்த வீட்டில் இல்லை அப்படின்ற ஒரு கவலை உங்களுக்குள்ள இருக்குன்னா கர்த்தர் சொல்றார், அந்த வீடு என்னால் கட்டப்பட்டிருக்கணும். கர்த்தரால் கட்டப்பட்ட வீட்டில் ஒரு ஆசீர்வாதம் உண்டு. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும், அரண்மனைக்குள்ளே சுகமும் தங்கியிருக்கும். அந்த வீடு கர்த்தர் கட்டுற வீடு. கர்த்தர் கட்டுற வீட்டில் ஒரு வீடுன்னும் போது அதுக்கு அஸ்திபாரம் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அஸ்திபாரம் முக்கியம், அதே போல் ஃபில்லர் முக்கியம், இல்லை தூண் முக்கியம். அப்படி 4 தூண்கள் உண்டு. அது எபேசியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் முழுவதுமாய் நேரம் கிடைக்கும்பொழுது நீங்கள் வாசித்து பாருங்கள். இப்போது அதில் இருக்கிற வசனங்களை சொல்லி நான் பிரசங்கிக்க ஆரம்பித்தேன்னா நீங்கள் வேலைக்கு போக முடியாது. உங்கள் வீடு கட்டப்படணும்னா நீங்கள் வேலைக்கு போகணும். அதனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இல்லங்களிலே சென்று அந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கிற வசனங்களை தான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்குள் கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாவது கற்பனையாக இருக்கிறது. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கென்று உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கும்படி
நீங்கள் முன் வர வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கிறிஸ்துவ வாழ்வில் ஆண்டவரால் கட்டப்படுகிற இல்லத்திற்கு, ஆண்டவரால் கட்டப்படும் வீட்டுக்கு 4 தூண்கள் அவசியமாக இருக்கிறது. முதலாவது, கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு குடும்பம் என்கிற தூண். ஃபஸ்ட்டு ஃபில்லருங்க, கர்த்தருக்கு பயப்படணும். ஒரு வீட்டுக்கு மினிமம் 4 ஃபில்லர் இருந்தால் தான் ஒரு பில்டிங் எழுப்ப முடியும். 3 ஃபில்லரில் 2 ஃபில்லர்லாம் என்ன பண்ண முடியாது. வீடு 2 ஃபில்லரில் டேங்க் வேணால் கட்டலாம், அதில் நம்ம குடியிருக்க முடியாது. 4 ஃபில்லர் இருந்தால் தான் ஒரு அறையாய் கட்ட முடியும். அப்போ முதலாவது ஒரு ஃபில்லர், முதலாவது ஒரு தூண் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நீங்கள் யோசிக்கலாம், பாஸ்ட்டு சர்ச்சு கட்ட போகிற பொழுது அந்த ஞாபகத்தில் பிரசங்கத்தை எடுத்துட்டார். இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார், ஈசியை பைரவிழா தேவாலயத்தின் குடும்பங்கள் கர்த்தரால் கட்டப்படும். நீங்கள் கர்த்தரால் கட்டப்பட்டிருப்பீங்க. அதுக்கு முதலாவது காரியம், முதலாவது தூண் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பமாக இருக்கணும். குடும்ப தலைவன் கர்த்தருக்கு பயப்படணும், குடும்ப தலைவி கர்த்தருக்கு பயப்படணும், குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படணும், குடும்பத்தில் இருக்கிற தாய்மார்கள், வயது முதிர்ந்த ஆயா, தாத்தா, பாட்டி எல்லாம் கர்த்தருக்கு பயந்தவர்களாக இருக்கணும். நீங்கள் பேசுகிற வார்த்தையில் ஒரு தூய்மை இருக்கணும். சர்ச்சுக்கு அமர்ந்து நீங்கள் ஆராதிப்பதை தாண்டி வீட்டில் இருக்கும் பொழுதும் நீங்கள் எல்லாருக்கிட்டையும் தன்மையாய் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம்தான். சபைக்குள்ளே இருக்கும்போது மட்டும் ஐயோ அந்த பாட்டி போல் யாருமே இல்லைங்க, ஆனால் அந்த பாட்டி வீட்டுக்கு போனவொடனே வாயை திறந்த கெட்ட வார்த்தைகளை பேசிக்கிட்டு இருந்தா எப்படி அந்த குடும்பத்தில் சமாதானம் இருக்கும்? அது எப்படி கிறிஸ்துவால் கட்டப்பட்ட குடும்பமாக இருக்க முடியும்? கலகத்தை வைத்துக்கொண்டு, பிரச்சனைகளை உண்டாக்கி கொண்டு, கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை உருவாக்கக்கூடிய ஒரு வயது முதிர்ந்தவர்களாய் ஞானம் இல்லாமல் நடந்து கொள்ளும்படி நாம் அழைக்கப்படவில்லை. நீங்கள் குடும்பத்தில் இருப்பது மிகப்பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. வயது முதிர்ந்தவர்கள் இல்லங்களில் இருப்பது கர்த்தர் கொடுத்த பாக்கியம். அப்படி தான் எல்லாரும் சொல்கிற அளவுக்கு நம்மளுடைய நடக்க இருக்கணும். வாயை திறந்தால் கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு, வாயை திறந்தால் கலகத்தை வச்சுக்கிட்டு, வாயை திறந்தால் குடும்பத்துக்குள்ள பிரிவினை உண்டாக்கும்படி வார்த்தைகள் அம்பு போல உன் வாயில் வந்துட்டு இருக்குதுன்னா நீ தான் அந்த குடும்பத்துக்கு வில்லி. நீ கர்த்தரால் கட்டப்படவில்லை. கர்த்தரால் கட்டப்படணும்னா உனக்குள்ள தேவ பயம் இருக்கணும். யாருக்கு முதலாவது தேவ பயம் இருக்கணும்? வீட்டில் இருக்கிற மூத்தவங்களுக்கு ரொம்ப தேவ பயம் இருக்கணும். ஒரு தாத்தா இருந்தார் எங்களுக்கு. அந்த தாத்தா நிறைய சாப்பாடெலாம் சாப்பிட மாட்டார். சாப்பாடு எடுத்து போய் கொடுத்தா கூட அவருக்கு தட்டில் சாப்பாடு போட்டு வைப்போம். அவர் பெரிய ஒரு வீட்டு வாசலில் ஒரு பெரிய திண்ணை இருக்கும். அந்த திண்ணையில் ஒரு வேட்டி எடுத்து ஸ்க்ரீன் மாதிரி கட்டிடுவார். கட்டிட்டு அந்த இடம் ரொம்ப எப்போவுமே எப்படி இருக்குன்னா ரொம்ப தூய்மையாக இருக்கும். அந்த திண்ணை ரொம்ப சூப்பராக வச்சுருப்பார். பைபிளு, ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் மட்டும் இருக்கும். எப்போ அந்த ஸ்க்ரீனை திறந்து பார்த்தா தாத்தா என்ன பண்ணுறேன்னு பார்த்தா, அந்த மனுஷன் நல்லா ரொம்ப உயரமான ஆள். அவர் முழங்கால் படிக்கிட்டே இருப்பார் அந்த தாத்தா. எப்போ போய் அந்த வேட்டி திறந்து சாப்பாடு அவருக்கு கொடுக்கலான்ட்டு நம்ம போனாலுமே முழங்காலில் நின்று அப்படியே ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவர் எப்போ சாப்பிடுவாருன்னு தெரியாது. நாங்கள் மறுபடியும் தட்டு எடுக்கலான்னு போனால் தட்டு கழுவி வச்சுட்டு இருப்பார். எப்போ சாப்பிட்டாருன்னு தெரியாது. முழங்கால் நின்று பைபிள் படிப்பார். ஆனால் அந்த குடும்பம் இன்றைக்கி ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. என்ன இவர் எதுவுமே பண்ண மாட்டுறாரு, எப்படியே பண்ணிட்டு இருக்கிறாருன்னு சொன்னாங்க அந்த தாத்தாவை. ஆனால் அந்த தாத்தாவில் தான் அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருந்துச்சு. வயது முதிர்ந்தவர்களுக்கு வேறு என்ன வேலை இருக்குது? நம்ம சீரியல் பார்த்துட்டு அதில் வருகிறதுன கேரக்டராக நம்மளை நினச்சக்கூடாது. அது நடிப்பு. குடும்பத்துக்கு அது சொல்லுவாங்கள்ல, ஏட்டு சுரக்கா கூட்டுக்கு உதவாதுன்றது போல தான் சீரியல்ன்றது அதில் இருக்கிற மாதிரி கேரக்டர் மாதிரியே என் மருமக இருப்பாள், அதில் இருக்கிற மாதிரியே தான் என் மகன் நடந்துக்குவான். ஏங்க அதெல்லாம் பார்த்து மனசுக்கு எடுத்துக்கிறீங்க? வேதத்தை உங்களுக்கு என்ன சொல்கிறாரு? பைபிளில் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? கர்த்தர் உங்களுக்கு என்ன போதிக்கிறாரு? இங்கே என்ன பிரசங்கங்களை கர்த்தர் பேசுகிறாரு? இதை கேட்டு நீங்கள் குடும்பத்தின் தலைவிகளாக, நீங்கள் தான் குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம், நீங்கள் தான் குடும்பத்துக்கு பெரிய கிரீடம். தாத்தா பாட்டினா பிள்ளைங்க ரொம்ப ஆசையாக ஓடியாரணும். ஐயோ பாட்டி வந்துச்சா அலர்னு ஓடக்கூடாது. நீங்கள் தான் குடும்பத்தின் ஆசீர்வாதங்கள். வயது முதிர்வுன்றது ஒரு பெரிய பாக்கியம். எனக்கு இந்த உலகத்தில் ரொம்ப பிடிச்சவங்க 2 பேர் தான். ஒன்று குழந்தைங்க, இன்னொன்று வயசானவங்களும் ரொம்ப பிடிக்கும். என் ஃப்ரெண்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வயசான ஆயாங்க தான். நீங்கள் போய் பாருங்கள், எல்லா பாட்டிக்கிட்டையும் நல்லா பேசுவேன். பாட்டிங்களுக்கும் நல்லா என்கிட்ட பேசுவாங்க. அவங்க ரொம்ப
அவங்ககிட்ட பேசுறதுக்கு தான் ஆள் இல்லை. நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தால் அவங்ககிட்ட நல்லா பேசுவாங்க. கர்த்தருக்கு பயந்த குடும்பம்னா அந்த அந்த வீட்டில் இருக்கிற யார் ரொம்ப ஓல்டாக இருக்கிறாங்களோ, வயசானவங்களாக இருக்கிறாங்களோ, அவங்க கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். அப்போ தான் உன் பிள்ளை கர்த்தருக்கு பயப்படும். அப்போ தான் உன் பேர பிள்ளை கர்த்தருக்கு பயப்படும். நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கிறோமோ, என்ன கிரியைகளை செஞ்சிட்ருக்கிறோமோ, நம்ம எந்த மாதிரியான காரியங்களை செஞ்சிட்ருக்கிறோமோ, உங்கள் பிள்ளைங்க அதை செய்வாங்க, உங்கள் பேர பிள்ளைங்க அதை செய்வாங்க. நீங்கள் அதனால் உங்களுக்காக இல்லைனா கூட உங்கள் பேர பிள்ளைகளுக்காக, உங்கள் மகனுக்காக, மருமகளுக்காக, இல்லை மகளுக்காக, மருமகனுக்காகவாவது உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருக்குள்ளாய் கட்டப்பட்ட ஒரு இல்லமாய் நீங்கள் இருக்கணும்னா, குடும்பத்தில் இருக்கிற தாத்தா பாட்டி கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டியது அவசியம். துணிகரமாய் உங்கள் வாயிலிருந்து கெட்ட வார்த்தைங்க வரக்கூடாது. ஏதோ பேசிகிட்டு இருந்தீங்க, ஒரு காலத்தில் நீங்கள் பேசியிருக்கலாம். ஆனால் நீங்கள் இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்திருக்கிறீங்க, இதோ இன்றைக்கி திருவிருந்து எடுக்க போகிறீங்க, இன்னமும் நம் பழையபடியே பேசி கொண்டிருக்கிறோம் என்றால், நான் சொல்லுகிறேன், இன்றும் நீங்கள் கர்த்தரால் கட்டப்படலைன்னு தான் அர்த்தமே. நீங்கள் கர்த்தரால் கட்டப்பட்டீங்கன்னா அப்படி பேசக்கூடாது. இன்றைக்கி நல்லா ஞாபகம் வச்சுங்க, தவறி கூட, கோபத்தில் கூட, பதறி கூட கெட்ட வார்த்தை நீங்கள் பேசக்கூடாது, கலகம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் தப்பு. அப்படி இருந்தீங்கன்னா குடும்பத்தில் சமாதானம் இருக்காது. எங்கேயோ பிள்ளைங்க போய் வேலை செஞ்சுட்டு வராங்க, கொஞ்ச நேரம் சாப்பிட்டு தூங்கலான்ற நேரத்தில் பிரச்சனையை தூண்டி விட்டுட்டிங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனைகளாக குடும்பத்தில் சமாதானம் கெட்டு போகும். ஆகவே நீங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதங்களாக இருக்கிறபடியால் கர்த்தரால் கட்டப்படணும். கணவன் மனைவியும் அதே போல் கர்த்தருக்கு நீங்கள் பயந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க கர்த்தருக்கு பயப்படுவாங்க. சங்கீதம் 128:1 சொல்லுதில்ல, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் தான் என்ன பண்ணுமா, இவ்விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு பயந்து ஒரு வழிகளில் நடக்கிற குடும்பமாக இருக்கணும். அப்பாவுக்கு கர்த்தர் பயம் இருந்தால் தான் அம்மாவுக்கு கர்த்தர் பயம் இருக்கும். அப்பா அம்மாவுக்கு கர்த்தர் பயம் இருந்தால் தான் பிள்ளைங்களுக்கு கர்த்தருடைய பயம் இருக்கும். அப்பா அம்மாவுக்கே கர்த்தர் பயம் இல்லைன்னா பிள்ளைங்களுக்கு எப்படி கர்த்தர் பயம் இருக்கும்? பாட்டு பாடும், நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். பாட்டு நல்லா பாடுறீங்க, ஆனால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்துருக்கிறீங்களா? அப்பாவும் அம்மாவும் கர்த்தருக்கு பயந்துருக்கணும். நீங்கள் அப்படி பயந்து இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க கர்த்தருக்கு பயந்துருப்பாங்க. அவங்கள பைபிள் படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம பைபிள் படிச்சிடணும். அவங்கள ஜெபம் பண்ண சொன்னால் நம்ம ஜெபம் பண்ணோம். அவங்க பண்ணுறாங்களா இல்லையோ அவங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக நம்ம என்ன பண்ணோம், அவங்க எதிர்க்க ஜெபம் பண்ணி ஆகணும். அவங்க எதிர்க்க பைபிள் படிக்கிறது இல்லை, சும்மா பிரித்து வச்சு பார்த்தாவது அப்போ தான் அந்த பிள்ளைங்களுக்கு என்ன இருக்கும், அம்மா பைபிள் படிக்கிறாங்க, நம்மளும் பைபிள் எடுக்கணும். சின்ன வயசில் நீங்கள் குழந்தைங்கள்லாம் பாருங்கள், ஏன் இப்போ குட்டி குட்டி பசங்க இருக்கிறாங்க நம்ம சர்ச்சில், இல்லை குட்டி குட்டி குழந்தைங்களாம், அந்த ஜெனி, ஜோஸ், இன்னும் நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஜெயேஷ், இந்த மாதிரி நிறைய குழந்தைங்க குட்டி 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 ஆதிஷ், இதுங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க இந்த இந்த வர்ஷிப்லாம் பண்ணுறல, இதெல்லாம் பார்த்துட்டு இதே மாதிரி அவங்க தலையில் துணி போட்டுக்கின்னு அதே மாதிரி குச்சிக்கின்னு, இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு முன்மாதிரியாய் அதை அவங்க முன்னாடி நம்ம அதை பண்ணுறோம். சர்ச்சில்னா இப்படி தான் ஆராதிக்கணும், கண்ணை மூடின்னு இப்படி ஆராதிக்கிறான், அவனுக்கு தெரியுமா அது மாதிரி பண்ணணுன்ட்டு? ஏன் அது மாதிரி பண்ணுறான்? அப்படி தான் ஆராதனை பண்ணால் கண்ணை மூடி இப்படி பண்ணணும் அப்படின்றது ஏன் பிள்ளைங்களுக்கு தெரியுது? அது முன்மாதிரியாக சபையில் செய்கிறதுனால பிள்ளைங்க அதை செய்கிறாங்க. நீங்கள் குடும்பத்தில் நீங்கள் என்ன வார்த்தைகளை பேசுகிறீங்களோ அந்த வார்த்தைகளை பிள்ளைங்க பள்ளிக்கூடத்தில் பேசுவாங்க. அப்பா அம்மா எந்த மாதிரி கோவப்படுறீங்களோ அந்த கோவத்தை பிள்ளைங்க ஸ்கூலில் அது மாதிரி தான் நடந்துக்கும். உங்கள் எதிர்க்க நடக்க மாட்டாங்க. நம்ம நினச்சிட்டு உங்கள் பிள்ளை ரொம்ப யோகியமாக இருக்குது, அது கோவம்லாம் வராது, ரொம்ப தன்மையாக இருக்குது. இல்லை, நீ ஸ்கூலில் போய் பாரு, அது சேட்டிங்கில் நீங்கள் என்னென்ன பேசுகிறீங்களோ அது அங்கே போய் பேசுறது கதைங்களே. உங்கள் வாழ்க்கை மாறணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா நீங்கள் கர்த்தரால் கட்டப்பட்ட ஒரு குடும்பமாக இருக்கணும்னா கர்த்தருக்கு பயந்தவர்களாக இருக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு தூண். ரெண்டாவது தூண் கணவனினுடைய அன்பு. அன்பான கணவனாய் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. பொதுவாக அவங்க அன்பாக நடந்துக்கிறது வழக்கம்தான். சில நேரங்களில் வேலையில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டத்தினால அவங்க கோபமாக நடந்து கொள்ளுவாங்க. ஆனால் அதுக்காக உங்கள் மேலே அன்பு இல்லைன்னு அர்த்தமாகிடாது. உங்கள் மேலே அன்பாக இருக்கிறாங்க, உங்களை நேசிக்கிறாங்க. அதை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை குழந்தைங்களுக்கும் அம்மாமார்களுக்கு இருக்கணும். அவரை போயிட்டு குற்றப்படுத்திக்கிட்டு இருக்கிறதுக்காக நம்ம அழைக்கப்படலை. கணவன் பிள்ளைகள் மேலும்
மனைவி மேலே அன்பாக இருக்கணும், அவங்களுக்குன்னு ஒரு நேரத்தை கொடுக்கணும், அவர்களோடு கூட பேசணும், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏதாவது ஒரு நாளைக்கு அவங்க கூட சேர்ந்து எங்கன்னா போய் சாப்பிட்ணும், எங்கேயாவது போகணும், எங்கேயாவது வரணும். அப்படி இருக்கும்போது தான் அந்த குடும்பம் கர்த்தரால் கட்டப்படும். எங்கள் அப்பா என்கிட்ட பேசி பல ஆண்டுகள் ஆகிறது, எங்கள் அப்பா என்னோட பேசி பழகி ரொம்ப நாள் ஆனது, அவர்கிட்ட நான் பேசுகிறதே கிடையாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு அது கர்த்தரால் கட்டப்படாத குடும்பம் தான். கர்த்தரால் கட்டப்படணும்னா அன்புள்ள கணவனாக மனைவியிடத்தில் அன்பு செலுத்தி, பிள்ளைகளிடத்தில் அன்பு செலுத்தி, பிள்ளைங்க கிட்ட உட்கார வச்சு என்னம்மா வேணும், என்ன மகளே, என்ன ஆச்சு, ஏதாவது ஒரு விசாரிக்கிற ஒரு சூழ்நிலை எந்த பெற்றோருக்கு இருக்குதோ அந்த குடும்பம் தான் கர்த்தரால் கட்டப்பட்ட குடும்பம். அல்லேலூயா. அப்போ கணவன்மார்கள் அம்மாவுக்கும் சரி ஒய்ஃபுக்கும் சரி, அவங்க வீட்டில் இருக்கிறாங்கன்னா வந்த உடனே அம்மா சாப்பிட்டீங்களா, அம்மா எங்கள் அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்தியா, அம்மா சாப்பிட்டீங்களா, அப்பா சாப்பிட்டீங்களா, சாப்பிடுங்க. அவங்க எதாவது சொன்னாங்கன்னா கூட அதை பொருட்படுத்தாமா அப்படி தான் நான் பேசிக்கிறேன் விடுங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி குடும்பம் கர்த்தரால் கட்டப்படுறதுன்னு தெரியுமா. யார் உங்களுக்கு எரிச்சல் உண்டு பண்ணாலும் நீங்கள் எரிச்சல் அடையக்கூடாது. இல்லை, நம்மளை டெம்ப்ட் பண்ணுவோம், நிறைய பேர் கோவப்படுத்தி பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இவங்ககிட்ட அப்படியா இன்னும் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பேசணும். ஆனால் அது வந்து ஒன்லி ரியாக்ஷனாக தான் இருக்கணும், தவிர ஆக்ஷனாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு புரியுதா? அவங்க சொல்கிறதுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணலாம், ஐயோ அப்படியா, ஐயோ நம்ம அப்படி சொல்கிறேன், எப்படியும் ஆயிடுச்சு அப்படியா அப்படின்ட்டு அவங்க போன பிறகு அவ்வளோதான் விடு. அது சீரியஸ் எடுத்துக்கின்னு ஆக்ஷன் ஆகக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா அது என்ன ஆகிடும், அது கர்த்தரால் கட்டப்பட்ட குடும்பமாக இருக்காது. ரியாக்ஷன் உங்களுக்கு ரியாக்ட் பண்ணலாம், ஆனால் ஆக்ஷனில் செய்கை இல்லாத மாறிடக்கூடாது. அதுதான் கர்த்தங்களோடு சொல்கிறாரு. மூன்றாவது தூண் எப்படி இருக்குன்னா, மனைவி கீழ்ப்படிதலோடு நடந்து கொள்ள வேண்டும். இதுதான் மூணாவது தூண். ஃபஸ்ட்டு தூண்னா சொல்லுங்கள் பார்க்கலாம், கர்த்தருக்கு பயப்படணும். ரெண்டாவது கணவனின் அன்பு. மூணாவது மனைவின் கீழ்ப்படிதல். ஹஸ்பண்ட் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது வந்து பெரிய விஷயம் இல்லை, ஒரு கீழ்ப்படிதல் தான். நான் சொல்கிறத கேட்கணுன்ற ஒரு ஆசை தான், வேறு ஒன்றும் கிடையாது. நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்னா நீ கர்த்தரால் கட்டப்படலன்னு தான் அர்த்தம். நீ சிமெண்ட் வச்சு கொளுறு வச்சு மண் வச்சு நீ பெரிய பெரிய வீடு கட்டலாம், அந்த வீட்டில் சமாதானம் இருக்குன்னு கேட்டால் அது இருக்காது. ஏன்னா நீ கணவனுக்கு கீழ்ப்படிய மாட்டியே, நீ மனைவிடத்தில் அன்பாக இருக்க மாட்டியே. வீடு இருந்து என்ன பிரயோஜனம்? மழை அது பாரு, கோவம் வந்துச்சுன்னு வச்சு சில பேர்லாம் வந்து மழையை பெய்ஞ்சிருந்தால் கூட அப்படியே நஞ்சுனே இருப்பாங்க. அவ்வளோ பெரிய வீடு கட்டு கோவத்தில் வெளியே உட்காந்து இருப்பாங்க. அவ்வளோ பெரிய வீடு கட்டி சாப்பாடு செஞ்சுட்டு சாப்பிடாம வெளியே உட்காந்துட்டு இருப்பாங்க. ஏன் இது சாபமானு கேட்டால் சாபம்லாம் கிடையாது. இது யார் உண்டு பண்ணிக்கினதுன்னா கர்த்தரால் கட்டப்படாததுனால அப்படி இருக்கிறாங்க. கீழ்ப்படிதல் தான். அவர் சொல்கிறாரு, அதில் என்ன அர்த்தம் இருக்குது, என்ன நியாயம் இருக்குது, அதை கேட்டு கீழ்ப்படிஞ்சு கணவன் மனைவியாய் சேர்ந்து நீங்கள் முடிவு செய்ய வேண்டியது அவசியம். அவர் சொல்லும்பொழுது கீழ்ப்படியணும். அவர் சந்தோஷமாக இருக்கும்போது அது நல்ல காரியமாக இருந்தால் அதை நீங்கள் சேர்ந்து செய்யுங்க. ஒருவேளை இது பிரச்சனையை உருவாக்கக்கூடிய காரியமாக இருந்தால் நீங்கள் கீழ்ப்படிஞ்சு அதை காரியங்களை ஏற்றுக்கொண்டு சமாதானமாக இருக்கும்போது அந்த விஷயங்களை சொல்லுங்கள். என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்ட பாடம், நான் எக்கச்சக்கமாக பேசுகிறது வழக்கம்தான். என்றைக்குமே நான் பேசும்பொழுது என்னை எதிர்த்தோ கோபமாவோ அவங்க பேசுனதே கிடையாது. பேசுவாங்க, அப்படியா சரிப்பா பண்ணலாம் அப்படி சொல்லுவாங்க. எப்போ தெரியுமா புரிய வைப்பாங்க, என்றைக்காவது எதாவது நல்லா ஜாலியாக சாப்பிட்டுக்கிற பாருங்க, சந்தோஷமாக இருக்கும்போது சொல்லுவாங்க, பா இந்த விஷயத்தில் நீங்கள் இன்றைக்கி சொன்னீங்களே அது இப்படி இருக்குது, நீங்கள் சொல்லுங்கள் செய்யலாமா வேணாவான். ஆமாம்மா கரெக்ட் தான், வேணா விட்டுரு. அவ்வளோதான். சொல்லும்போது நின்று அவன் இப்படி சொன்னால் அவனை செய்யணுமா ரியாக்ட். அந்த நேரத்தில் வந்து அப்படி வந்துச்சுன்னா அது பிரச்சனையாகிடுது. ஒன்றும் இல்லை, அந்த இடத்துல ஒரு கீழ்ப்படிதல் தேவை. சில இடங்களில் கீழ்ப்படிஞ்சு அமைதியாக இருந்துட்டிங்கன்னா அது சரி பண்ண வேண்டிய இடத்துல சரி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க சொல்லும்போது ஆமான்னு சொல்லணும், அவ்வளோதான். நீங்கள் அவங்க எதிர்பார்க்கறது தான். அவங்க சொல்லுமா அப்படியாப்பா சரிப்பா பண்ணிடலாம்ப்பா, அவ்வளோதான். அது எப்போ நீங்கள் சரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கும்போது, ஒரு ஜாலி மூடில் அவர் இருக்கும்போது, சந்தோஷமாக இருக்கும்போது அப்போ சொல்லி இந்த மாதிரி ஆமாம் கரெக்ட் தான் இல்லை சரி வேணா விடு அப்படின்னு அவரே சொல்லுவார். ரொம்ப குழந்தைங்க பச்சை மண்ணுங்க அவங்கெல்லாம். நீங்கள் உடனே ரியாக்ட் பண்ணின்னு வச்சுக்கோங்க. நான் கேட்கணுமா நீ கேட்கணுமா, குடும்பம் கர்த்தரால் கட்டப்பட முடியாது. கர்த்தரால் நம்ம எதுக்கு சபைக்குள்ளே உட்காந்துட்ருக்குறோம்? குடும்பன்றது என்ன? குடும்பன்றது ஒரு ஏதேன் தோட்டம் போல். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் கர்த்தர் குடும்பத்தை கொடுத்துக்கிறார். நிறைய பேர் சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணி
கல்யாணம் பண்ணவங்ககிட்ட கல்யாணம் பண்ணாதவங்க பார்த்து சொல்லுவாங்க, தயவு செஞ்சு கல்யாணம் மட்டும் பண்ணிக்காத அப்படின்னு சொல்கிறான்னா அவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இன்னும் நல்ல வாழ்க்கையை வாழலன்னு தான் அர்த்தமே. நான் சொல்கிறேன், திருமணம் பண்ணுங்க. வாழ்க்கை ரொம்ப அற்புதமானது, ரொம்ப சுவாரஸ்யமானது, ரொம்ப அழகானது. அது ஒரு ஏதேன் தோட்டம் போல். அல்லேலூயா. சில அப்பா அம்மா வாழ்கிறத பார்த்து குழந்தைங்களுக்கு, பொம்பளை குழந்தை ஆம்பளை குழந்தை, ஐயோ கல்யாணமே வானடா சாமி, கல்யாணம் பண்ண அப்படி தான் அடிச்சுன்னு மாறணும் பொழுது, அந்த ஒரு பயத்தை உண்டு பண்ணக்கூடாது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்னுடைய வாழ்க்கை ஒரு ஏதேனை போல் இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குது, என்னுடைய வாழ்க்கை சமாதானமாக இருக்குது. என்கிட்ட வந்து வாலிப தம்பிங்க இறையல் கல்லூரியில் படித்த ஜூனியர்ஸ் வந்து, அண்ணா என்னண்ணா மேரேஜ் பண்ணலாம் பயமாக இருக்குது, எப்படிண்ணா பண்ணுப்பா, உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், உன் மனைவி வந்த பிறகு உன் வாழ்க்கையில் இன்னும் பெரிய நன்மைகள் ஆசீர்வாதங்கள் உண்டாகும், ஜெபம் பண்ணி தேவ சித்தத்தின்படி ஆண்டவரிடத்தில் மனைவி பெற்றுக்கொள்ளு. வரதட்சணையை பார்த்து நகை போடுறாங்களா, கார் கொடுக்குறாங்களா, வீடு கொடுக்குறாங்களா, இடம் கொடுக்குறாங்களான்னு பார்த்து நீ போயிட்டு என்ன பண்ணாத, பெண்ணை தேடாத. தேவ சித்தத்தின்படி உன்னோடு கூட இணைந்து நுகத்தை சுமக்க முடியுமா, உன்னோடு கூட சேர்ந்து இந்த ஊழியத்தில் ஓட முடியுமான்றதை மாத்திரம் எண்ணி ஜெபித்து நீங்கள் பொண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்களுக்கு நான் ஆலோசனை கொடுப்பேன். வாழ்க்கைன்றது ரொம்ப அற்புதமானது, இது ரொம்ப சந்தோஷமாக வாழக்கூடிய, இதுக்கு தான் கர்த்தர் நம்மளுக்கு இந்த குடும்பத்தை கொடுத்துருக்கிறார். என்னென்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படிஞ்சு நம்ம நடந்துக்கிட்டோன்னா இந்த குடும்ப வாழ்க்கையில் இயேசு உங்களை கட்டுவார். அல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியம், இது வரைக்கும் 3 ஃபில்லர் ஆகிருக்குது. 4வது ஃபில்லர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்க வந்து பெற்றோரை கனம் பண்ணணும். அப்பா அம்மாவை என்ன பண்ணுங்க, ஹானர் யுவர் ஃபாதர் அண்ட் மதர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. நீ பிள்ளையாக பிறந்திருக்கிறேன்றத எல்லோருக்கும் சொல்லி சந்தோஷப்பட்ட அப்பா அம்மாவுக்கு கடைசி வரைக்கும் அந்த சந்தோஷத்தை நீங்கள் கொடுக்கணும். அதுதான் கர்த்தரால் கட்டப்பட்ட குடும்பம். யாரால் அது பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிற, கர்த்தருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படுகிற அப்பா அம்மாவுக்கு நல்ல பெயரை உண்டாக்குற ஒரு பொண்ணா பையனா நீங்கள் வாழணும். அதுதான் கனம் பண்ணுறது. அப்பா அம்மாவை கனம் பண்ணுறதுன்றது வெட்டிங் டே அன்றைக்கி ஒரு புடவை வாங்கி கொடுக்குறது கிடையாது. அதிலெல்லாம் அவங்க கனம் அடைய மாட்டாங்க. நீங்கள் நினச்சினுக்கிறீங்களா, வெட்டிங் டேக்கு ஒரு புடவை கொடுத்துட்டு அப்பா அம்மா அப்படியே குஷி ஆகிடுவாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் கனம் கிடையாது. வேறு யாருன்னா வந்து அருமையான பொண்ணு வளர்த்துக்கிறீங்க, உங்கள் பொண்ணு இருக்கிறாங்களே அருமையான பொண்ணு, நல்ல கீழ்ப்படிதல், நல்ல ஒழுக்கமாக, ரொம்ப தன்மையான பொண்ணு. ரோட்டில் கூட நான் பார்க்குறேன் பல நேரங்களில் நிமிர்ந்து, அவங்க என்றைக்குமே அவங்க கையில் ஃபோன் எடுத்துன்னு போனது கிடையாது. நான் எத்தனையோ முறை உங்கள் பிள்ளையை பார்த்துருக்குறேன், உங்கள் பொண்ணு அது ரொம்ப நல்ல பொண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் மற்றவங்க. அதுதான் அப்பா அம்மாவுக்கு ஒரு பெரிய பெருமை, சந்தோஷம். அதுதான் ஹானர், அதுதான் கனம். வெட்டிங் டேக்கு ஸ்டேட்டஸ் போடுறது, பர்த்டேக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டு முத்தம் கொடுக்குற மாதிரி ஸ்டேட்டஸ் போடுறது அப்பாவுக்கு அம்மாவுக்கு, இதிலெல்லாம் வந்து அவங்க கனம் அடைவாங்க நினச்சிங்கன்னா கனம் அடைய மாட்டாங்க. ஆமாம் தானே, என் பிள்ளை எனக்கு நல்ல பேர் எடுத்து கொடுத்துக்குது, என் பையன் எனக்கு நல்ல பேர் எடுத்து கொடுத்துக்கிறான், அவன் ஓடினா 100 பேரில் அவன் ஃபஸ்ட்டு வந்துக்கிறான் பாருங்கள் என் பிள்ளை. அங்கே சொல்லுவாங்க என் பையன் தாங்க, என் பொண்ணு தாங்க இது. ஏன் இல்லை, மார்க் எடுக்கிறதுல, படிக்கிறதுல, ஓடுறதுல, கேமில், எல்லாத்துலேயும் முதன்மையாக. அதுதான் ஹானர், அதுதான் பெற்றோர் என்ன பண்ணுறது, கனம் பண்ணுறது. இந்த கனத்தை பண்ணக்கூடிய பிள்ளைகளாக ஏதோ ஒரு விதத்தில் உங்களை குறித்த ஒரு சந்தோஷம் உங்கள் அப்பா அம்மாவுக்கு உண்டாகணும். அப்பா அம்மா நம்மளை நினைக்கும் போது துக்கப்படக்கூடாது. ஐயோ என் பொண்ணு இப்படி பண்ணிச்சே, என் பையன் இப்படி பண்ணிட்டானே. உங்களை நினைக்கும் போது என் பிள்ளை நான் கர்த்தருக்குள்ளே வளர்த்துருக்குறேன், அதுக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு அப்படி சபையில் என் பிள்ளை நல்ல பேர் எடுத்திருக்குது, ஊழியத்தில் என் பிள்ளை நல்ல பேர் எடுத்திருக்குது, படிக்கிற இடத்துல அது நல்ல பேர் எடுத்திருக்குது, ஸ்கூலுக்கு தவறாமல் போய் நல்ல பேர் எடுத்திருக்குது. இல்லை ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் பெற்றோரை கனம் பண்ணுன்றது இதுதான். உங்களை நம்பி வெளியூருக்கு அனுப்புகிறாங்க, உங்களை நம்பி படிக்கிறதுக்கு தூரத்துக்கு அனுப்புகிறாங்கன்னும் போது அந்த இடத்துல போகும்போது நீங்கள் கர்த்தருடைய பிரச்சனத்தை உணர்ந்துள்ள நீங்கள் அவங்கள கனப்படுத்துறதுன்னு தெரியுமா. எல்லா நிலைமைகளிலும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு என்னால் எந்த நிந்தையும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறோம் பாருங்கள், அதுதான் ஹானர் யுவர் ஃபாதர் அண்ட் மதர். அல்லேலூயா. அப்பா அம்மாவை கனம் பண்ண கற்றுக்கொள்ளுங்க. வெட்டிங் டே, பர்த்டேக்கு விஷ் பண்ணுறது, கிஃப்ட் கொடுக்குறதெல்லாம், ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டேக்கு அவங்கள ஹானர் பண்ணுறதெல்லாம் ஹானர் கிடையாது. வாழ்நாள் முழுவதும் இன்ன வரைக்குமே நான் சின்ன வயசில் எப்படி பயந்தனோ அதே பயத்தோடு என் அப்பா அம்மா மேலே நான் அந்த பயம் எனக்கு இப்பவும் இருக்குது. நான் போதகராக இருக்கலாம், ஊழியக்காரனாக இருக்கலாம், இப்பவும் அந்த பயம் எனக்குள்ளே இருக்குது. இப்பவும் அந்த பயத்தோடு நான் நிற்கிறேன். நீங்களும் ஆண்டவருக்கு முன்பதாக வளர்ந்துட்டோம், வாலிபன் ஆகிட்டோம், வாலிப பொண்ணு ஆகிட்டோம், வாலிப பையன் ஆகிட்டோம், தோளுக்கு மேலே வளர்ந்தவன் தோழனாக இருக்கிறான்றதுனால
ரொம்ப க்ளோஸாக பேசுகிறாங்கிறதுக்காக ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அப்பா அம்மா கிட்டே நடந்துக்கக்கூடாது. அவங்க எல்லாத்தையும் உங்ககிட்ட மனசார பேசுகிறவங்க தான். சில விஷயங்கள் அவங்கள காயப்படுத்தும். ஆனால் நீ வருத்தப்படக்கூடாதுக்காக அதை உங்ககிட்ட காண்பிக்க மாட்டாங்க. நீ வருத்தப்படக்கூடாது, நீ கண்ணீர் விடக்கூடாதுக்கு அதை உங்கள்கிட்ட காமிக்க மாட்டாங்க. ஆனால் தனியாக அழுவாங்க, தனியாக புலம்புவாங்க. என்ன வச்சுக்கலாம், நம்மளுக்கு எப்படி இருக்கும், போய் கொம்பு எடுத்து 4 விளாசணும். யாரோ சொல்கிறத கேட்டு எங்கேயோ போயிருக்கோம், எங்கேயோ வந்திருக்கோம். இயேசுவால் கட்டப்பட்ட குடும்பமாக இருக்கணும்னா நீங்கள் பிள்ளைகளாக இருந்து பெற்றோரை கனம் பண்ணுங்க. அவங்களுக்கு நல்ல மதிப்பு உண்டாகும்படி, நல்ல பெயர் உண்டாகும்படி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெபத்தில், திருச்சபையில், ஊழியத்தில் முன்னேறி காட்டுங்க. அது அவங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் கர்த்தர் இந்த மாதம் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறார். என்ன வாக்குத்தத்தம் தெரியுமா? 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29வது வசனம். கர்த்தரால் கட்டப்படும் வீட்டிற்கான ஆசீர்வாதம் இதுதான். அதில் கடைசியாக வருகிற ஒரு வார்த்தை, உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. ஆமீன் சொல்வீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும்னா அந்த வீடு கர்த்தரால் கட்டப்பட்டிருக்கணும். கர்த்தரால் கட்டப்படுகிற வீட்டுக்கு 4 ஃபில்லர் அவசியம். ஃபஸ்ட்டு ஃபில்லரு கர்த்தருக்கு பயப்படணும், அன்பான கணவனாக இருக்கணும், கீழ்ப்படுகிற மனைவியாக இருக்கணும். கனம் பண்ணுற பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியான் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இந்த மாதம் கர்த்தர் உங்களை இந்த வாக்குத்தத்தத்தோடு கூட ஆசீர்வதிக்கிறார். இந்த வார்த்தைகளை சிந்தித்து செயல்படுங்கள். உங்களுடைய வீடு எப்பொழுதும் ஆசீர்வாதத்தினால் நிரம்பியிருக்கும்படி உங்களுக்காக நான் அதிகமாக ஜெபிக்கிறேன். நீங்களும் அதற்காக பிரயாசப்படுங்கள். நீங்கள் கர்த்தரால் கட்டப்பட்ட வீடுகளாக இருக்கணுமோ தவிர, நீங்கள் பெரிய வீட்டுக்கு ஆசைப்படலாம், ரொம்ப சந்தோஷம், கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அதை தாண்டி இயேசுவால் கட்டப்பட்ட இல்லமாய் மாறி நீங்கள் பெரிய வீடு கட்டணும். அல்லேலூயா. பெரிய வீடு கட்டு நீங்கள் யார் மேலே இருக்க முடியாமல் இருக்கக்கூடாது. சந்தோஷமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும். அதனால் அவருடைய ஆசீர்வாதத்தினால் உங்களுடைய வீடு எப்பொழுதும் நிரம்பி இருக்கும்படி மனதார வாழ்த்துகிறேன். இந்த 7வது மாதத்தில் உங்கள் வீட்டினுடைய ஆசீர்வாதங்களிலே கர்த்தருடைய கரம் இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம் யாவரும் எழுந்து நின்று ஈசி